அண்மை செய்தி நீலகிரி மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக சென்னையிலிருந்து நீலகிரிக்கு புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். நீலகிரியில் ரூபாய் 494 கோடி மதிப்பீட்டில் 1703 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து 130 கோடி மதிப்பீட்டில் 56 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். 102.17 கோடி மதிப்பீட்டில் 15,634 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். உதகையில் கட்டப்பட்டுள்ள 2வது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் திறந்து வைக்க உள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம். ஜெகதீஷ், கூடுதல் விவரம் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் நீலகிரி மாவட்டத்தில் கள ஆய்வு பணியில் ஈடுபட உள்ளார். இந்த கள ஆய்வு பணியில் ஈடுபட உள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலமாக புறப்பட்டு தற்போது கோயம்புத்தூர் சென்று கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை 10:05 மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலமாக புறப்படும் முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு 11 மணிக்கு சென்று அங்கிருந்து இன்று மதியம் கோயம்புத்தூரில் தங்குகிறார். மதியத்துக்கு மேலாக மாலை 4 மணி அளவில் கோயம்புத்தூரில் இருந்து நீலகிரிக்கு புறப்பட்டு செல்கிறார். நீலகிரி செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை நீலகிரியில் நடைபெறும் நீலகிரி மாவட்ட திமுக நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று இரவு நீலகிரி மாவட்டத்திலே தமிழகத்தில் இல்லத்தில் தங்குகிறார். அதன் பிறகாக நாளை காலை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக நாளை காலை முதல் நிகழ்ச்சியாக நீலகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைக்க இருக்கிறது. அதன் பிறகாக அங்கு இருக்கக்கூடிய கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெறக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து மேலும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு நாளை இரவு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் கோவை விமானத்திலிருந்து விமானம் மூலமாக நாளை இரவு சென்னை வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகதீஷ்.